ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஃபெவிக்ரில் க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ, 2 பிளாஸ்டிக் வளையல் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு மேட்சாக இதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு இந்த ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேட் ஒன்று எடுத்துக்கோங்க. எக்ஸாம் பேடில் உங்களோட சில்க் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த சில்க் த்ரெட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்படி பிடிச்சி இதுக்கு கீழே வழியாக இப்படி ரேப் பண்ணுங்கள். இப்படி சுற்றி 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 ரேப் பண்ணி ஒரு 20 அல்லது 25 ஸ்டாண்ட்ஸ் வர நீங்கள் வந்து இதை சுற்றி எடுத்துக்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டு சுற்றிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 20 ஸ்டாண்ட்ஸ் வரை நான் சுற்றிட்டேன். சுற்றினதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி நாட் போடுவோம், ஸோ அந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோ போட்டுட்டு இது இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறீங்க. கட் பண்ணி எடுக்க போகிறப்ப நம்ம இந்த இடத்துல ஃபெவிக்ரில் க்ளூ வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கட் பண்ணதுமே எல்லா த்ரெட்டும் தெரிச்சு ஓடிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் கொஞ்சோண்டு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து நம்ம கட் பண்ணும் பொழுது தெரிச்சு ஓடாது, ஒரே இடத்துல அப்படியே நிற்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம இந்த இடத்த வந்து க்ளூ அப்ளை பண்ணுறோம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கீழே வச்சு இப்படி கட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நான் அந்த க்ளூ வச்சதுனால இது ஒரே இடத்துலையே நின்றுச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தெரிச்சு எல்லா சைடும் போயிருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பகுதி இது பண்ணிடலாம். அடுத்தது அந்த எண்டுலேயும் இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் க்ளூவை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கு அடுத்து இந்த பேட் தேவையில்லை, எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வளையல் எடுத்துக்கலாம். வளையல் எடுத்துக்கோங்க. வளையல் எடுத்து இந்த வளையலோட உள் பக்கத்தில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி என் கையில் க்ளூ இருக்கிறதுனால என் கையோடு வருது, ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த க்ளூவோடு இந்த த்ரெட்டை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த பேங்கிள் இந்த இந்த பேங்கிள் வந்து இந்த த்ரெட்டோடு செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் காய்ஞ்சதுக்கு அப்புறமாவே பண்ணுங்கள், ஓகே? இதுக்கப்புறமா 1 by 1 நீங்கள் மேலே சுற்ற போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ சுற்றும் பொழுது எப்படி சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் நீங்கள் சுற்றணும், ஓகேங்களா? இதுக்கு மேலே கொஞ்சம் க்ளூ போட்டிங்கன்னா நம்ம இந்த வளையலுக்கு கேரண்டி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே சுற்றுனீங்க அப்படின்னா அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போது அடுத்த லைன் சுற்றும் பொழுது சேம் இதுக்கு பக்கத்தில் தான் சுற்றணுமே தவிர நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றக்கூடாது. ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றுனீங்கன்னா அது ரொம்ப குண்டு குண்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஒன்றுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இப்படி சுற்றணும், ஓகேங்களா? அந்த ஒயிட்டாக தெரிகிறது க்ளூ.
அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாண்ட்ஸ் நம்ம பண்ணும்பொழுது அதுக்கு பக்கத்துலேயே இப்படி தான் நம்ம சுற்றணும். ஓகேங்களா? ஸோ த்ரெட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றுங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சிக்கு மாதிரி விழுந்துடும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் சுற்ற ஆரம்பிக்கணும். ஸோ பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் இப்போ நான் சுற்றிட்டேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேப் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? நான் வந்து ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று தான் வச்சுருக்கேன். ஒன்றுக்கு மேலே இப்படி வைக்கலை. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இப்போ இப்படி நம்ம வைக்கிறதுக்கும் இதுக்கு மேலே வைக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? அது ஒரு மாதிரி பார்க்கவே குண்டு குண்டாக தெரியும். ஸோ நம்மளுக்கு பார்க்க ஒரே ஈவனாக இருக்காது. அதுக்காக தான் இதுக்கு பக்கத்துலேயே கண்டினியூஸாக நம்ம சுற்றணும். எனக்கு இதோட கம் இங்கே காலி ஆகிடுச்சு. ஸோ திரும்பவும் கொஞ்சம் கம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து அகலப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். அகலப்படுத்திட்டு அதுக்கு மேலேயே ஒரு சுத்து. புரியுதுங்களா? அவ்வளோதான். நீங்கள் இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து அதிகமான ஸ்டாண்ட்ஸ், இப்போ நான் எக்ஸாம் பேட் எடுத்து இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு பெரிய ஒரு கார்ட்போர்டு, அது வேறு ஏதாவது பெரிய பெரிய அட்டைகள்லாம் வீட்டில் இருக்கும் இல்லையா? அதில் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக உங்களுக்கு வந்து லென்த் அதிகமாக இருக்கும். ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் 20 or 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தாலே போதும். அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் இவ்வளோ எடுத்துருக்க அகலம் வந்து பாதி வளையலுக்கு தான் வரும். இப்போ நான் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் எடுத்து சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு காட்டுறதுக்காக தான் நான் எக்ஸாம் பேடில் சுற்றி காமிச்சேன். உங்களுக்கு உங்களோட வீட்டில் என்ன அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் எது சொன்னேன், கார்ட்போர்ட் ஆர் ஏதாவது திக்காக இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம், சுற்றலாம். அதிகமான லென்த் வர மாதிரி நீங்கள் சுற்றி இது பண்ணிங்க அப்படின்னா ஒரே டைம்லேயே நீங்கள் ஃபுல் பேங்கிலும் சுற்றுற அளவுக்கு சில்க் த்ரெட்டை வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து காலி ஆயிடுச்சு த்ரெட்டு. இப்போது நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எனக்கு முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இதோடையே நான் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நான் வந்து கம்மை வச்சு ஒட்டிடணும், இந்த ஃபெவிக்ரில் வச்சு ஒட்டிடணும். ஓகேங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் ஃபெவிக்ரில் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான், இதோடு விட்டுட்டு இந்த இடத்துலையே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மேலே வரக்கூடாது. உங்களுக்கு இதோட அடியில் எங்கே முடியுதோ அந்த இடத்துலையே ஒரு கட்டு. ஓகேங்களா? பண்ணிவிட்டு அப்படியே இப்படி அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே நின்றுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்பவும் நான் வந்து ஒரு